என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மேசராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட இந்த 15 நாட்கள், அதாவது 8/5/2024 முதல் 23/5/2024 வரை இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்லாம் குரு பயிற்சியால் நிகழப்போகிறது, குருவால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் இவருடைய வாழ்க்கையில் நிகழப்போகிறது என்று பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. மேலும் இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மேசராசிக்கார நேயர்களே, கடந்த ஓராண்டு காலமாகவே மேசராசிக்கு ராசியிலேயே ஜென்மகுருவாக அமர்ந்த வந்த குரு பகவான் தற்பொழுது 2ஆம் வீடான தனம், குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கிறாரு. ஒவ்வொரு ஆண்டும் குரு பயிற்சி நடக்கும் பொழுது 5 ராசிகளுக்கு அதிர்ஷ்டமான யோகமான பலன்களை கொடுப்பாரு. 2024 குரு பயிற்சி யோகம் தரும் 5 ராசிகளில் மேசராசி ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. 2024ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் மிக முக்கியமான கிரகங்களின் பயிற்சியில் ஒன்றுதான் குரு பயிற்சி. ஜனவரி 1 முதல் ஏப்ரல் 30 வரை குரு பகவான் மேசராசியில் செவ்வாயின் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. மே 1ஆம் தேதி முதல் சுக்கிரன் ஆட்சி வீடான ரிஷப ராசிக்கு பிரவேசிக்கிறாரு. 2024 குரு பயிற்சி மேசம் ராசியினருக்கு எப்படி இருக்கிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். குடும்பம் முதல் தொழில் வரை எல்லா விதங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கி வளர்ச்சியும் ஏற்றமும் கிடைக்க போகுது. சகல சௌபாக்கியங்களையும் இந்த குரு பயிற்சியின் மூலம் நீங்கள் பெற முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் வருமானமும் அதிகரித்தே காணப்படும். சுப காரியங்கள் தடை நீங்க போகுது. வாழ்க்கை நிலை மேம்பட்டு தான் காணப்படும். மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடியதாக இருக்கும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகளும் அதற்கான பொருளாதாரமும் வலுப்பட போகுது. நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் பெரிய அளவு அதிகரிக்க போகுதுங்க. பணம், பொருள், குடும்பம், தொழில், வேலை என்று எல்லா விதங்களிலும் 2024 குரு பயிற்சி மிகப்பெரிய வளர்ச்சியை மேசராசிக்கு கொடுக்க போகுது. பொதுவாகவே குரு இருக்கும் ராசியை விட குரு எந்தெந்த ராசியை பார்க்கிறதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்கள்ல சுகமான நிகழ்வுகள் ஏற்படுங்க. குருவின் பார்வை மேச ராசிக்கு 6, 8 மற்றும் 10ஆம் வீடுகளில் இருப்பதால குரு அமர்ந்திருக்கும் தனஸ்தானம் மட்டுமல்லாமல் வேலை, எதிர்பாராத வரவு மற்றும் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் பார்வையை கொண்டுள்ளது. குரு பார்க்க கோடி நன்மை தரும் என்ற பழமொழிக்கு ஏற்ப மேசராசிக்காரர்களுக்கு 2024 குரு பயிற்சி நோய் மற்றும் கரங்கள் தீரும் ஆண்டாக அமைய போகுது. திடீர் அதிர்ஷ்டமும் லாபமும் கிடைக்க போகுது. தொழில் வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும். உங்களுக்கு எதிராக இருந்த வம்பு வழக்குகள் சாதகமாக மாறப்போகுது. எதிர்ப்புகள் விலகி நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் நிகழும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியமும் மேம்பட போகுது. தொழில் ஸ்தானத்தில் குருவின் பார்வை இருப்பது தொழில் ரீதியாக அதிக அளவு லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பை கொடுக்குதுங்க. சிறிய தொழில் நடத்துபவங்க பல மடங்கு வருமானத்தை பெருக்கி பெரிய தொழிலதிபராகவும் வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். எடுக்கும் காரியம் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி பெற கிட்டும். வருமானம் அதிகரிக்கும், பொருளாதாரம் மேம்படும். திருமண பேச்சுவார்த்தை உங்களுக்கு சுமூகமாக முடியும். சுப காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்து மதிப்பு மரியாதையும் பெற போறீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது. அடுத்து மேசராசி பெண்கள், மேசராசி இல்லத்தரசிகள் ஆகியோருக்கு 2024 குரு பயிற்சி மிக மிக சுபிட்சமான பயிற்சியாக அமைய இருக்குது. பொதுவாகவே சுக்கிரன் வீட்டில் குரு பயிற்சி ஆகும் பொழுது பெண்களுக்கு அதிர்ஷ்டமான ஆண்டாக அமையும். அந்த வகையில் மேசராசி பெண்களுக்கு வேலை செய்யவில்லை,
வருமானம் ஏற்றவில்லை, குடும்ப தலைவியாக இருக்கிறார் என்பவர்களுக்கு கூட இந்த குரு பயிற்சி பல விதங்களில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உறவுகளில் இருந்து வந்த கசவுகள் நீங்கி கருத்து வேறுபாடுகள் குறைந்து மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. மேசராசி பெண்கள் இருக்கும் வீட்டில் குரு பயிற்சியால் பொருளாதார தேவைகள் எளிதில் பூர்த்தியாகி நவீனமான பொருட்களை வாங்கும் யோகமும் ஏற்பட போகுது. அதே போல பொன்பொருள் சேர்க்கையும் கிடைக்க போகுது. வேலைக்கு செல்லும் மேசராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாகவே அமைய போகுது. உங்கள் வீட்டில் மேசராசி பெண்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இந்த குரு பயிற்சியால் பொன்பொருள், ஆடை, ஆபரணங்கள் போன்ற அனைத்து விதமான பொருட்களும் சேரப்போகுது. அடுத்து மேசராசிக்கு வேலை, தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அலுவலக வேலை பார்ப்பவர்களுக்கு 2024 குரு பயிற்சி மிக மிக பொன்னான வாய்ப்புகளை வழங்கப் போகுது. ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் என்று விரும்பும் அனைத்து விஷயங்களுமே நடக்கும். வேலை மாற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகளும் கிடைக்கப் போகுது. வெளியூர், வெளி மாநிலம் என்று எங்கு வேலை செய்ய விரும்பினாலும் அதை தாராளமாக நீங்கள் முயற்சி செய்யலாம். சக ஊழியர்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளும் உங்களை பாராட்டுவாங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய அடித்தளமாக அமையப் போகுது. கான்ட்ராக்ட், கமிஷன் மற்றும் ஏஜென்சி நடத்துபவர்களுக்கு பெரிய மற்றும் செல்வாக்குமிக்க நபர்களின் ஆதரவு கிடைத்து கொடுக்கல் வாங்கல் பல மடங்கு லாபத்தை கொடுக்க போகுது. அடுத்து மேசராசிக்காரங்க செல்ல வேண்டிய கோவில் என்ன, அதுக்கு பரிகாரம் என்ன செய்யலாம், அதை பற்றி பார்க்கலாங்க. மேசராசிக்கு 2024 குரு பயிற்சி மிக மிக சாதகமான இடத்துல நடக்குது மற்றும் குருவின் பார்வையும் பல விதங்களில் மேன்மை அளிக்குது என்பதால் குரு பகவானுக்கு எல்லா விதமான பிரத்யேக பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை என்பதை நீங்கள் குறிப்பிடத்தக்கதுங்க. இருப்பினும் 12வது வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பது தூக்கத்தை கெடுக்கும். செலவுகள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஏற்பட போகுது. எனவே மேசம் ராசியினர் ராகு காலத்தில் அம்மன் கோவிலில், குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி சிவப்பு நிற மாலை அணிவித்து வழிபட்டு வரலாம். குலதெய்வ வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு மற்றும் சிவபெருமான் வழிபாடு ஆகிய அனைத்துமே உங்களுக்கு மேன்மையை தரப்போகுது. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்டமான தினம் செவ்வாய்க்கிழமை. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். குரு பகவான் குடும்ப, தன, வாக்குஸ்தானத்தில் பயணம் செய்வதால் உங்களுடைய பேச்சிற்கு எப்பொழுதும் ஒரு மதிப்பு மரியாதை இருந்து கொண்டே தான் இருக்கும். நல்ல பண வருமானம் வரப்போகுது. செய்யும் தொழிலில் விருத்தியும் லாபமும் உண்டாக போகுது. திருமண யோகம் கைகூடி வரப்போகுதுங்க. பெண்களுக்கு அற்புதமான காலகட்டம் என்றே இந்த குரு பயிற்சி காலகட்டத்தை சொல்லலாம். தங்க நகைகள் வாங்கும் யோகம் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. அடகு வைத்திருந்த நகைகளை நீங்கள் மீட்டெடுப்பீங்க. மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் நீங்கிவிடும். குரு பகவான் பார்வை 6ஆம் வீட்டின் மீது விழுவதால் எதிரிகள் தொல்லையும் ஒழிய போகுது. மேலும் நோய்கள் நீங்கி நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. எடுத்த காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும். குரு பகவான் பார்வை 8ஆம் வீட்டின் மீது விழுவதால் உங்களுக்கு ஆயுள் கண்டங்கள் விலகப் போகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவுக்கு வரும். பெண்களின் மாங்கல்ய தோஷம் விலகும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பே வருங்க. மேலும் வேலையிலையும் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு பதவி உயர்வு நிச்சயம் இருக்குது. சித்திரை மாதத்திற்கு பிறகு வெளிநாடு செல்லும் யோகம் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. உங்களை விட்டு விலகிச் சென்ற பங்குதாரர்கள் உங்களை நாடி வருவாங்க. நீங்கள் செய்யும் முதலீடுகளுக்கு இரட்டிப்பு லாபமும் கிடைக்க போகுது. மேலும் வீடு கட்டு யோகமும் இருக்குதுங்க. குரு பகவான் ஓராண்டு காலம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் பயணம் செய்வார். கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் ஆகிய நட்சத்திரங்களை குரு பகவான் பயணம் செய்வார். உங்களுக்கு குருவின் நற்கருணை ஆண்டு முழுவதும் கிடைக்க போகுது. சூரியன், சந்திரன், செவ்வாய் பகவானின் நட்சத்திரங்களில் குரு பயணம் செய்யும் காலத்தில் வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு கைகூடி வரப்போகுதுங்க. புது வீட்டிற்கு மாறும் யோகமும் வரப்போகுது. வியாழக்கிழமைகளில் குரு ஓரையில் குரு பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட உங்களுக்கு நன்மைகள் அதிகரித்தே காணப்படுங்க. இதுவரைக்கும் மேச ராசிக்கு குறிப்பிட்ட இந்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்றும், மேலும் குரு பயிற்சியால் மேச ராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்றும் இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
மேலும் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும்னா நமச்சிவாய போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.